Hello dear student, how are you? I hope you all doing well at home. Welcome back science class from 6th standard. In this video sessions we are going to learn chapter 14. New lesson today, water lessons. Okay students. வாட்டர் அப்படின்னா என்னது? வாட்டர்னாலே நமக்கு எல்லாருக்குமே முக்கியமான ஒன்று நீர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம தினமும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து தண்ணி இல்லாமல் வாழவே முடியாது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது நம்ம பயன்படுத்துகிற தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு மட்டுமே 8 லிட்டர்ஸ் 9 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதை வந்து நம்ம பயன்படுத்துகிற அளவு வந்து அதிகமாகவே இருக்குது. பயன்படுத்துகிற அளவு வந்து அதிகமாகவே இருக்குது. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சப்போஸ் ஃபார் some reasons your family gets only one bucket of water every day for a week. Imagine what would happen. Would you be able to cook, clean utensil, wash cloth or bath? What are the other activities you would not be able to do? What would happen if we do not have easy access to water for long period of time? இப்போ நமக்கு வந்து தண்ணி வந்து முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கணுன்னா இப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பக்கெட் தண்ணி கொடுக்குறாங்க. அந்த ஒரு பக்கெட் தண்ணியை நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு தான் வச்சு யூஸ் பண்ணணுன்னா உங்களால் முடியுமா? குளிக்க முடியுமா, குடிக்க முடியுமா, சமைக்க முடியுமா, அப்புறம் பாத்திரம்லாம் கழுவுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ தண்ணியுடைய அவசியம் வந்து அதிக அளவு நமக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுது. Apart from drinking, there are so many activities for which we use water. Do you have an idea about the quantity of water we use in the single day? ஒரு நாளைக்கு குறைஞ்சது நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது தண்ணியோடைய அளவு வந்து அதிகமாக தான் இருக்குது. குளிக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, வாஷ் பண்ணுறதுக்கு, குடிக்கிறதுக்கு, வேறு ஏதாவது வாஷ் பண்ணுறது, வீடெல்லாம் கட்டுமானத்திற்கெல்லாம் வந்து தண்ணி மிக அவசியமாக இருக்குது. அப்போடைய வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து தண்ணியுடைய அளவு வந்து அதிகரிச்சுன்னு தான் போகுது. அப்போ நம்ம பயன்படுத்துகிற தண்ணியுடைய அளவும் அதிகமாக தான் இருக்குது. ஹவு மச் வாட்டர் டூ வி யூஸ்? நம்ம எந்த அளவுக்கு எவ்வளோ தண்ணி நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சது எவ்வளவோ நம்ம பயன்படுத்துகிறோம். ஹவு மச் வாட்டர் டூ வி யூஸ்? ஆக்டிவிட்டி 1ல் பாருங்கள். லிஸ்ட் ஆல் த ஆக்டிவிட்டீஸ் ஃபார் விச் யூ யூஸ் water in a day. Some activities are listed in table 14.1. Make a similar table in your notebook. Throughout the day, measure the amount of water used for each activity by you and other family members. You may use a mug, a glass, a bucket or any other container to measure the amount of water used. நம்ம வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி பயன்படுத்துகிறோன்றது வந்து நம்ம வந்து பக்கெட் மூலமாகவோ ஒரு கிளாஸ் மூலமாகவோ அண்டு மகு மூலமாகவோ மெஷர்மெண்ட் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தா நமக்கு அதோடைய அளவு என்னன்றது தெரியும். அந்த டேப்லெட் காலத்துலேயும் பாருங்கள் நீங்கள். ட்ரிங்கிங், பொதுவாகவே நம்ம ட்ரிங்கிங் பர் டே அப்படின்னு பார்த்தா நம்ம எவ்வளோ எடுத்துக்க முடியும்? 9 or 7 or 8 இது மாதிரி லிட்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் குடிக்கிறதுக்கு. ப்ரஷ் பண்ணுறதுக்கு தேவையானது எவ்வளோ லிட்டராக இருக்கும்? மேபி 1 லிட்டர்ஸு. அண்ட் பாத்திங்க்கு மேபி 20 லிட்டர்ஸு அண்ட் 15 லிட்டர்ஸு. அது குளிக்கிறத பொறுத்து அந்த மாதிரி அமையும் நமக்கு பாத்திங்க்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு வாஷிங் யுட்டென்சில், வாஷிங் பாத்திரம் கழுவுறதுக்கு மேபி 10 லிட்டர்ஸ் கூட ஆகும். அந்த மாதிரி டாய்லெட்டுக்கு, க்ளீனிங் ஃப்ளோருக்கு, தரை க்ளீன் பண்ணுற ஃப்ளோருக்கு, மீதி ஏதாவது வேலைக்கு தேவைப்படுற தண்ணியோடைய அளவு வந்து நம்ம யூஸ் பண்ணுற மக்கு அண்டு பக்கெட்டு இதன் மூலமாக தான் நம்ம அளவிட எடுக்க முடியும். அதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க. யூ நவ் ஹாவ் எ ரஃப் ஐடியா as to how much water your family uses in a day. Using this information to calculate the amount of water needed by your family in a year. Now divide this amount by the number of members of your family. This will give an idea of the amount of water needed by one member of your family in a year. Find the number of people that live in your village or town. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அந்த மெம்பர்ஸுக்கும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு தண்ணி வந்து ஒரு வருஷத்துக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒரு நாளைக்கு அல்லது ஒரு வாரத்துக்கு, அப்படி இல்லைன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கன்றதை கால்குலேட் பண்ணி பார்த்தா நமக்கு தண்ணியுடைய அதிக அளவு நம்ம எவ்வளோ நம்ம வேஸ்ட் பண்ணுறோன்றது நமக்கு தெரிஞ்சிடும். Next, you may now get an idea of the amount of water needed by your village or town in a year. நம்ம
நமக்கு தண்ணி தேவைப்படுறதுன்றது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வில்லேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா வில்லேஜ்லையும் சரி டவுன்லேயும் சரி அதோடைய அளவு வந்து அதிகமாக இருக்கும். டவுன்லலாம் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப அதிகமாகவே யூஸ் பண்ணுவாங்க. அதை பயன்படுத்துகிற முறையிலே நமக்கு தெரிஞ்சிடும். Pojo wonders whether people living in different regions of your country get the same amount of water, or there are regions where people do not get adequate amount of water. How do they manage? இப்போ வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் இல்லை ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் தண்ணியோட அளவு வந்து தட்டுப்பாடாக தான் இருக்கும். ஒரு ஊரில் வந்து தண்ணி நிறையாவே இருக்கும், ஒரு ஊரில் தண்ணி கம்மியாக இருக்கும், அதோடைய உற்பத்தி திறன் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஏரியாவிலலாம் எப்படி அதை தண்ணி இல்லாமல் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அது. யூ ஹாவ் லிஸ்டட் எ நம்பர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் விச் யூ யூஸ் வாட்டர். டு யூ திங்க் அவர் வாட்டர் requirement is limited to activities like these? We use wheat, rice, pulses, vegetables and many other food items every day. We know that some of fibers that we use for making fabrics come from plants. Is water not needed to grow these? Can you think of some more uses of water? Water is used in the industries for producing the almost all things that we use. So we need water not only for our daily activities but also for producing many things. நம்ம பயன்படுத்துகிற அன்றாட வாழ்க்கையில் மட்டும் தண்ணியை யூஸ் பண்ணலை. அடுத்த திங்ஸாக என்ன யூஸ் பண்ணுறோன்னா பயிரிடுறதுக்கு நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படுது. விவசாயம் பண்ணுறதுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படுது. அதிகமாக வந்து வி யூஸ் வீட்டுனா அது கோதுமை, அரிசி, ரைஸ், பல்சஸ், பருப்பு வகை, வெஜிடபிள்ஸ், காய்கறிகள், மெனி அதர் ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து எவ்ரிடே நமக்கு தேவைப்படுறதுனால அது விளைவிக்கிறது முக்கியமாக என்ன ஊற்றுறாங்கன்னா அதுக்கு தண்ணி யூஸ் பண்ணுறாங்க. வி நோ தட் சம் ஆஃப் த ஃபைபர்ஸ். அதனால் நமக்கு நீர் இருந்தால் தான் விவசாயம் பண்ணுறதுக்கும் நமக்கு ஏதுவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பஹேலி வாண்ட்ஸ் டு டெல் யூ தட் அபவுட் 2 glasses ஆஃப் வாட்டர் ஆர் required டு ப்ரொடியூஸ் ஈச் பேஜ் ஆஃப் த புக்கு. பொதுவாகவே ஒரு புக்ஸில் இருக்கிற ஒரு பேப்பரை வந்து ரெடி பண்ணணும்னா தயாரிக்கணும்னா அதுக்கு தேவையானது ஒரு மினிமம் ஒரு பேஜுக்கு 2 glass ஆஃப் வாட்டர், 2 glass ஆகுது குறைஞ்சது அதுக்கு தேவைப்படுது. வேர் டு வி கெட் வாட்டர் ஃப்ரம்? நம்ம எங்கேருந்து தண்ணியை எடுக்கிறோம், தண்ணியை நம்ம எங்கேருந்து பெறுகிறோம் அப்படின்றதான். Where do you get the water that you use? Some of you may say we draw water from the river, spring, pond, well or water from the river, spring, pond, well or hand pump. Some others might say we get water from taps. Have you ever wondered where water in the taps comes from? Water that we get from taps is also drawn from a lake or a river or a well. It is then supplied through the network of pipes. தண்ணி வந்து நம்ம முதல்ல எங்கேருந்து எடுக்கிறோன்னா கிராமமாக இருந்தால் ஆறு, குளம், ஏரி அந்த மாதிரி இடத்துலேருந்து எடுக்கிறாங்க. கிணற்றின் மூலமாகவும் எடுக்கிறாங்க. அடுத்தது டவுன் சைடாக இருந்தால், சிட்டி சைடாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா பைப்லைன் த்ரூ த அதர் ஃபெசிலிட்டிஸ், அதாவது அதை பைப்லைனே கொடுத்து எல்லா வீட்டுக்கும் தண்ணி போய் சேர்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. டேப்ஸ் மூலமாக கிடைக்கிறது. அடுத்தது ரிவர் மூலமாகவும் எடுக்கிறாங்க. ரிவரு, பாண்ட்னா அந்த குளம், ஸ்ப்ரிங்னது அந்த இது, அதாவது பொய்கைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஃபால்ஸ் வர மாதிரி அந்த மாதிரி இடத்துலையும் தண்ணி எடுக்கிறாங்க. அப்போ தண்ணியோட சோர்ஸ் வந்து எல்லா வகையிலுமே தேவைப்படுது, எல்லா வகையிலுமே எடுக்கப்படுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வாட்டர் இன் டேப்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ரிவர்ஸ், லேக்ஸ் ஆர் வெல்ஸ். நம்ம எதுலேருந்து எடுக்கிறோம்? ரிவர்ஸ்லேருந்து லேக்லேருந்து தண்ணி எடுத்து மோட்டர் மூலமாக, அதுக்கப்புறம் த்ரூ பைப் மூலமாக எல்லா வீட்டுக்கும் எல்லா தெருவுக்கும் போய் சேர்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஈச் ஆஃப் அஸ் மே பி கெட்டிங் வாட்டர் இன் டு அவர் ஹோம்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ், பட் ஃபைனலி ஆல் ஆஃப் அஸ் கெட் வாட்டர் ஃப்ரம் த same source such as ponds, lakes, rivers and wells. We have discussed some of the source of water. Where does the water come from to fill these ponds, lakes, rivers and wells? The lakes, ponds, ரிவர்ஸ் அண்ட் வெல்ஸ்னால் கிணறு, பாண்ட்னா குளம், லேக்னா ஏரி, ரிவர்ஸ்னால் ஆறு. இந்த மாதிரி இடத்துலேருந்து நம்ம தண்ணியை வந்து எடுத்து அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு போஜோ வாண்ட்ஸ் யூ டு இமேஜின் a day in your life when water supplied through
tap is not available, so you have to fetch it yourself from far away place. Do you use the same amount of water as on any other day? இப்போ வந்து நமக்கு இப்போ குழா டேப் மூலமாக தான் நமக்கு தண்ணி எடுக்கிறோம். அதுவே இல்லாத பட்சத்தில் நம்ம அதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவோன்னா, ரொம்ப தூரத்தில் எங்கே தண்ணி கிடைக்குதோ அங்கே போய் தான் நம்ம வந்து குடமாக தூக்கிட்டு வருவோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். அப்போ நம்ம யூஸ் பண்ணுற தண்ணியோட அளவு வந்து குறைந்த அளவே பயன்படுத்தணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓஷன்ஸ் கவர் எ மேஜர் பார்ட் ஆஃப் த எர்த். இதில் பார்த்துருப்பீங்க. எர்த் அதாவது பூமி. எர்த்தோட ஷேப்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எர்த்தோட ஷேப்ஸு உருளையாகவும் அதாவது வட்ட வடிவமாகவும் இருக்கும். டு யூ நோ தட் அபவுட் 2/3 ஆஃப் த எர்த் இஸ் கவர்டு வித் வாட்டர். மோஸ்ட் ஆஃப் திஸ் வாட்டர் இஸ் அண்ட் ஓஷன்ஸ் அண்டு சீஸ். இப்போது இந்த பூமி எடுத்துக்கிட்டிங்கனாலே அதில் வந்து இந்த 2/3 அதாவது முக்கால்வாசி நீரால் நிரம்பி இருக்கிற பகுதி தான் பூமி. ஓகேவா? நீரால் நிரம்பி இருக்கிற பகுதி தான். அதாவது கடலாகவும் ஓஷனாகவும் அது மாதிரி ரிவர்ஸாகவும் அடங்கி இருக்கிறது தான் தண்ணியோட கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இந்த வாட்டர் இன் த ஓஷன்ஸ் அண்ட் சீஸ் ஹேஸ் மெனி சால்ட் டிசால்வ்ஸ் இன் வாட்டர் இன் சலைன்னா அதாவது கடல் நீர். ஸோ இட் இஸ் நாட் ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங் அண்ட் அதர் டொமஸ்டிக் அக்ரிகல்ச்சர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் நீட்ஸ். You might have heard the famous lines of the poem Rime of the Ancient Mariner, written by S.T. Coleridge in 1798. தண்ணியை பற்றி ஒரு கவிதை மாதிரி சொல்லியிருக்காங்க. ரைம்ஸ் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மேரினர் ரிட்டன் பை. அதை யார் எழுதுனாங்கன்னா கோலரேஜ் இன் 1798. வாட்டர் வந்து கிடைக்கிற இடம் அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடல் அதாவது ஓஷனில் தான் கிடைக்கும். ஆனால் ஓஷனில் வந்து அந்த தண்ணி வந்து என்ன ஆகும், நமக்கு குடிக்கிற அளவுக்கு இருக்காது. உப்பு கரிக்கிறதுனால அதை வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. அது மற்ற வேறு ஏதாவது அக்ரிகல்ச்சர்ஸோ இல்லை இண்டஸ்ட்ரியல்ஸ் நீட்ஸ்க்கோ அதை எடுத்துப்பாங்க. அதை Okay, here the poet has described the plight of sailors on a ship lost in the oceans. Water, water everywhere, nor any drop to drink. Water, water everywhere, nor any drop to drink. வாட்டருடைய முக்கியத்துவத்தை இவங்க போயமாக சொல்லியிருக்கிறாங்க. Here the poet has described the plight of sailor on a ship lost in the oceans. அதாவது இந்த இவர் எழுதியிருப்பார் எஸ்டி காலரேஜ் இன் 1798 அப்படின்ற ஒரு போயட்ரி மேன் வந்து இந்த பாட்டை எழுதியிருக்காங்க. தண்ணியுடைய இம்பார்ட்டனை பற்றி எழுதியிருக்காங்க. Yet oceans play an important role in supplying the water that we use. Do you find this surprising? After all, the water that we use is not salty. Many of us live in places far away from the oceans. Does the water supply in these places also depend on the oceans? How does the ocean's water reach ponds, lakes, rivers and wells which supply us water? How come the water from this source is not saline anymore? இப்போ வந்து கடலில் இருக்கிற தண்ணி மட்டும் உப்பு கரிக்குதுன்னா, ஆனால் அது கடல் தண்ணி மட்டுமே இருக்குமா? ஆனால் பக்கத்தில் பிசைட் ஆஃப் த ரிவர்ஸு, லேக்ஸு இந்த மாதிரி இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து ஒன்று சேர்கிற இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓஷனாக தான் இருக்கும். அப்போ ஓஷனில் மட்டும் வந்து ஏன் சால்ட்டாக அதிகமாக இருக்குது? அதான் ஓஷனுடைய முக்கியத்துவமே. Okay dear students, this class this time finish. Tomorrow we'll see the next chapter. அடுத்த லெசனில் இதே லெசன்லேயே நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்கலாம். ஓகே.